தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவிரி நீர் மேகதாது மற்றும் டெல்லி போராட்டத்தில் மாணவர் மீதான தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிரொலித்தன. இதனால் மக்களவை தொடங்கிய ஒரு நிமிடத்திலேயே பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே காவிரி நீர், மேகதாது, டெல்லி மாணவர் மீதான தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்களால் இரு அவைகளும் தொடர்ந்து முடங்கி வருகின்றன. இந்நிலையில் காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி மக்களவையில் திமுக குழு தலைவர் TR பாலு இன்றும் நோட்டீஸ் அளித்தார். அதில் காவிரியில் தண்ணீர் திறக்காததால் தமிழ்நாட்டு விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு தினம் தினம் போராட்டம் நடத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட நீரை கர்நாடகா வழங்காததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை திட்டம் தமிழ்நாட்டு விவசாயிகளை மேலும் நெருக்கடிக்கு தள்ளிவிடும் ஆபத்து உள்ளதாகவும் TR பாலு குறிப்பிட்டார். இந்நிலையில் இதுகுறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேபோல் டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை தொடங்கிய ஒரு நிமிடத்திலேயே பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. माननीय सदस्यगण, मैं आपसे आग्रह करता हूं, नारेबाजी करना लोकतंत्र के लिए उचित नहीं है। संसद चर्चा संवाद के लिए सदन की गरिमा को घटाना चाहते हैं। आप लोकतांत्रिक तरीके से चर्चा करें। இதேபோல் காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக குழு தலைவர் திருச்சி சிவா நோட்டீஸ் அளித்தார். விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கக்கூடாது என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் அவைத்தலைவர் அனுமதி அளிக்கவில்லை. இதனால் மாநிலங்களவையிலும் அமளி நிலவியது. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. காவிரி நீர், மேகதாது மற்றும் டெல்லி போராட்டத்தில் மாணவர் மீதான தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிரொலித்தன. இதனால் மக்களவை தொடங்கிய ஒரு நிமிடத்திலேயே பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே காவிரி நீர், மேகதாது, டெல்லி மாணவர் மீதான தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்களால் இரு அவைகளும் தொடர்ந்து முடங்கி வருகின்றன. இந்நிலையில் காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி மக்களவையில் திமுக குழு தலைவர் TR பாலு இன்றும் நோட்டீஸ் அளித்தார். அதில் காவிரியில் தண்ணீர் திறக்காததால் தமிழ்நாட்டு விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு தினம் தினம் போராட்டம் நடத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட நீரை கர்நாடகா வழங்காததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை திட்டம் தமிழ்நாட்டு விவசாயிகளை மேலும் நெருக்கடிக்கு தள்ளிவிடும் ஆபத்து உள்ளதாகவும் TR பாலு குறிப்பிட்டார். இந்நிலையில் இதுகுறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேபோல் டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை தொடங்கிய ஒரு நிமிடத்திலேயே பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. माननीय सदस्यगण, मैं आपसे आग्रह करता हूं, नारेबाजी करना लोकतंत्र के लिए उचित नहीं है। संसद चर्चा संवाद के लिए सदन की गरिमा को घटाना चाहते हैं। आप लोकतांत्रिक तरीके से चर्चा करें। இதேபோல் காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக குழு தலைவர் திருச்சி சிவா நோட்டீஸ் அளித்தார். விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கக்கூடாது என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் அவைத்தலைவர் அனுமதி அளிக்கவில்லை. இதனால் மாநிலங்களவையிலும் அமளி நிலவியது. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.